ஐசிசி வந்து ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க. அது என்ன ரூலு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டல, அதுதான் மேட்ரு. என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேர்ல்டு கப் மேட்ச் நல்லா தெரியும். டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் வந்து பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் நடக்கும்போது ஆஞ்சலோ மேத்யூஸ் டைமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஷகீப் அல் ஹசன் வந்து அம்பையர்கிட்ட அப்பீல் பண்ணதுக்கப்புறமா மேத்யூஸ் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து எம்சிசி விலக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வேணாங்க எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கிரவுண்ட்லேயும் வந்து எலக்ட்ரிக்கல் கிளாக் வைக்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் கிளாக் வச்சுட்டு ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவரோட ஃபஸ்ட்டு பால் போடுறதுக்கு 60 செகண்ட்குள்ளே ரெடி ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது ரூல் வச்சுருக்கிறாங்க. அதாவது ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட் லா 41.9 டைம் வேஸ்டிங் பை த ஃபீல்டிங் சைடு. ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட் லா 41.10 டைம் வேஸ்டிங் பை த பேட்டர் சைடு அப்படிங்கிற விதிகளுக்கு உட்பட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரீஸ்லேருந்து ஐசிசி வந்து ஒவ்வொரு கிரவுண்ட்லையும் பார்படாஸில், ஓகேங்களா, பார்படாஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு கிரவுண்ட்லையும் ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் கிளாக் வைக்க போகிறாங்க. இப்போது ஒரு ஓவர் முடியுதுன்னா அந்த ஓவர் முடிஞ்ச கடைசி பாலிலிருந்து அடுத்த ஓவரோட ஃபஸ்ட்டு பால் போடும் பொழுது 60 செகண்ட்குள்ளே போடுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கணும். போடணும்னு அவசியம் இல்லை, போடுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட்லாம் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு அது எங்கே வைப்பாங்கன்னு எனக்கு தெரில, அவன் கண்ணுக்கு முன்னாடி வைப்பாங்கன்னு தெரில. பட் கிரவுண்டில் ஸ்கோர் போர்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இது இல்லை எப்போ கேன்சல், இது எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க தேர்ட் அம்பையர் அப்படின்னா, இப்போது ஒரு விக்கெட் ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த கிளாக் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து புது பேட்டர் அவுட் ஆகிட்டு உள்ளே வரும்பொழுது அப்போது அந்த கிளாக் வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்போது, அப்புறம் இன்டர்வல் அப்போது, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கணக்கில் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போ ஒரு வேளை ஓகேப்பா 60 செகண்டில் பால் போடலை அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை வார்ன் பண்ணுவாங்க, 2வது தடவையும் சொல்லுவாங்க, 3வது தடவை சொல்லலாம் மாட்டாங்க. 5 ரன் வந்து ஆப்போசிட் டீமுக்கு எந்த பவுலிங் டீம் பண்ணுறாங்களோ அந்த டீமோட ஆப்போசிட் டீம் பேட்டிங் டீமுக்கு வந்து 5 ரன்ஸ் பெனால்ட்டி ரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒருவேளை வந்து ஒரு பேட்டர் சைட்லேருந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து இன்டிமேட் பண்ணிடணும், அம்பையர்கள்ட்ட வந்து இன்டிமேட் பண்ணிடணும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டிங் சைட்லேருந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்க, இல்லை பால் போடுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அவங்க அம்பையர்கள்ட்டையும் பேட்டர்ஸ்கள்ட்டையும் வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட்னால சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஷகீப் அல் ஹசன் செஞ்ச விஷயத்தினால மேத்யூஸ் வந்து அப்பீல் பண்ணதுனால ஸோ இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் எலக்ட்ரிக் கிளாக் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் நான் ஸ்கோர் போர்டில் பார்த்துருக்கீங்களா, அதில் அதான் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? தவறு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஐசிசி என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம ஊரெல்லாம் செட் பண்ண முடியாது. பட் ஐசிசி நினச்சா பெரிய கிளாக்கு வாகனத்திலே கூட கட்டி தொங்க விடலாம். ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. 41.10.1 வந்து ஒரு பேட்டர் நேரத்தை வீணடிக்கிறதுங்கிறது நியாயமற்றது. 2 நிமிஷத்துக்குள்ளே அவர் வந்து அதாவது பாலை ரிசீவ் பண்ணியிருக்கணும். புதுசாக ஒரு பேட்டர் வராருன்னா 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பாலை ரிசீவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த ரூலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுதா, விளங்குச்சா? இதுக்கப்புறம் இன்னிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல் அப்ளை செய்யப்படலாம். 5 ரன்னுங்கிறது T20 கிரிக்கெட்டில் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ஒரு பாலில் 5 ரன் இருக்கும்பொழுது 4 அடித்தாங்கன்னா மேட்ச்சு ட்ரா ஆகி சூப்பர் ஓவருக்கு வந்து அப்படி கூட போகலாம், 6 அடித்து வின் பண்ணலாம். பட் அந்த 5 ரன் இல்லாமல் தோத்த டீமும் இருக்கிறாங்க. 5 ரன் பெரிய ரன் T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். இந்த விதிங்கிறது வந்து இன்றிலிருந்து அப்ளை செய்யப்படுகின்றது.